எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்திய இதிகாசங்களை பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப முக்கியமான இடத்த வச்சுருக்கு இல்லைங்களா. அதோட தத்துவங்கள் வந்து நம்ம வாழ்க்கை தேவையான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை நம்ம அதன் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அதோட மகாபாரதம் ராமாயணம் கதைகளை வச்சு அதில் மகாபாரதத்தை பார்த்திங்கன்னா ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது வந்து சத்தியவதிங்கிற கேரக்டர் பார்த்துருப்பீங்க. சாந்தனு அரசர் சத்தியவதி அப்படிங்கிற கேரக்டர் பார்த்துருப்பீங்க. சத்தியவதிங்கிற வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க ரொம்ப தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் நுண்ணறிவு படைத்தவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்து பேரழகியாகவும் கூட இருந்தாங்க. அந்த அழகில் தான் வந்து சத்தியவான கிங் வந்து அரசர் வந்து மயங்கிட்டார் இல்லையா. அந்த அரசர் வந்து அந்த அழகை பார்த்து தான் தன்னம்பிக்கை அறிவு பார்த்து தான் இந்த சத்தியவதியை தன் மனைவியாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அந்த மனைவியாக்குறதுக்கு அப்புறம் தான் அது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய நம்ம கதைகள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இந்த எவ்வளோ தைரியமாக தன்னம்பிக்கை நம்ம பெண்கள் இருக்காங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளாக கூட இருக்கலாம் இல்லையா. அதுதான் நம்ம இது சொல்ல வரேங்க. எவ்வளோ தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு பெண்களுக்கு வேணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள். நன்றி.